அந்த கேட்டரிங் ஆர்டரை முடிச்சு நமக்கு கிடைச்ச 20 லட்ச ரூபால 3 லட்ச ரூபா கடனை கொடுத்துட்டு 17 லட்ச ரூபால பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு சொன்னப்ப மூர்த்தி ஒன்னு சொன்னாரு, நீ கவனிச்சியா? என்ன யோசிக்கிறீங்க? பணம் பத்தாதுன்னா எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, ரெடி பண்ணிடலாமாப்ல, கவலைப்படாதீங்க. அப்ப மூர்த்தி அதை சொன்னப்ப எனக்கு தப்பா தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவிக்காக விக்னேஷ் கிட்ட பேசுறதுக்காக அவர் வீட்டுக்கு போனப்ப அங்க விக்னேஷ் ஒரு வார்த்தை சொன்னாரு. இதுக்கு முன்னாடி மூர்த்தி இந்த மாதிரி கள்ள நோட்டை மாத்திர விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல, ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு நிறைய பணம் வேணுங்கிறதுனால இந்த ஒரிஜினல் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அதை கள்ள நோட்டா மாத்தி வீட்டில் வச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது கயல்.